வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு செயல் நம்ம செய்யும்போது அது நன்மையாக நடைபெறதுக்காக ஜோதிட ரீதியாக சில வழிகாட்டுதல்களை நான் அந்த பதிவில் பதிவிட போகிறேன். நீங்கள் பிறந்த ராசி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ராசியிலிருந்து 5வது ராசியாக வரக்கூடியது எந்த ராசியோ, 9வது வரக்கூடிய எந்த ராசியோ அதுக்கு பேர் தான் திரிகோண ராசின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்கள் ராசியிலேருந்து, நீங்கள் பிறந்த ராசியிலிருந்து திரிகோணமாக வரக்கூடிய ராசி உடைய நபர்களை உங்கள் உறவினராக இருக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அவர்களை கூட இருக்கும்போது அந்த செயல் நன்மையாகவும் சிறப்பாகவும் நடைபெறுகிறது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, மேசத்துக்கு 5வது ராசியாக வரக்கூடியது சிம்மம், மேசத்துக்கு 9வது ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா தனுசு. அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களையோ தனுசு ராசிக்காரங்களையோ உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இருக்கும்போது அவர்களை நீங்க கூட வச்சுட்டு ஒரு செயல் செய்யும் போது அது சிறப்பாகவும் நன்மையாகவும் நடைபெறுகிறது. ஸோ இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்றேன். இப்ப மேசத்துக்கு சிம்ம ராசிக்காரங்கள், தனுசு ராசிக்காரங்கள், இந்த நபர்களை நீங்க நண்பர்களாகவோ இல்லை உறவினர்களாக இருக்கும்போது அவர்களை கூட வைத்து கொண்டு ஒரு செயலை செய்யும் போது அது நன்மையாக நடைபெறுகிறது. அதே மாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களோ அல்லது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களோ நண்பர்களாக உறவினர்களாக இருக்கும்போது அந்த செயலை கூட அவங்கள கூட வச்சுட்டு செயல் பண்ணும்போது அது சிறப்பாக நடைபெறுகிறது. மிதுன ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலா ராசிக்காரங்களையோ மகர ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. கடக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களையோ அல்லது மீன ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களையோ மேச ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. கன்னி ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களையோ ரிஷப ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. துலா ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களையோ மிதுன ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன ராசிக்காரங்களையோ கடக ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேச ராசிக்காரங்களையோ சிம்ம ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களையோ கன்னி ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. கும்ப ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களையோ துலா ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடக ராசிக்காரங்களையோ விருச்சக ராசிக்காரங்களையோ கூட வச்சுக்கிறது நல்லது. அப்ப நீங்க பிறந்த ராசியிலிருந்து 5வது ராசி யாருடைய ராசியோ அந்த நபர், நீங்க பிறந்த ராசியிலிருந்து 9வது ராசியோ எந்த ராசியோ அந்த நபர், அவங்கள நீங்க கூட வச்சுட்டு ஒரு செயல் செய்யும் போது அது சிறப்பாகவும் நன்றாகவும் நடைபெறுகிறது. இதை நீங்க முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கட்டும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.